இன்றைக்கி நம்ம 36th கிளாஸில் நேற்று கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இம்ப புதுசாக இம்ப ஓகேங்களா. இம்பன்னு இப்படி யூஸ் பண்ணுவோம். மா போட்டு பா போட வேணாம். இம்ப டார்க்காக போடணும். மாவையே டார்க்காக போட்டால் இம்ப, லைட்டாக போட்டால் மா, டிக்காக போட்டால் இம்ப ஓகேங்களா. அதை எந்தெந்த இடத்துலலாம் போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உயிரை முன்னதாக கொண்டு வந்தாலும் மற்றும் சுழிகளை முன்னதாக கொண்டு வந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். உயிரை முன்னதாக கொண்டு ஓகேங்களா. அம்பலம் இம்பலம் அம்பலம். அம்பிகை இம்பிகை அம்பிகை அம்பலம் அம்பிகை. சாம்பல் இம்ப இல் சாம்பல் இம்ப இல் சாம்பல். அதே செம்பு இம்ப இம்பு ஓகேங்களா. இம்பா யூஸ் பண்ணிட்டு பூ வவ்வலுக்காக இம்பா ப்ளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு இம்பு ஓகேங்களா. செம்பு இம்பு செம்பு ஓகேங்களா. உயிரை முன்னதாக கொண்டு வந்தாலும் பயன்படுத்தலாம், சுழிகளை முன்னதாக கொண்டு வந்தாலும் பயன்படுத்தலாம். கீழ்கோடுகளுக்கு பிறகு வந்தாலும் மற்றும் வாகாக எழுதுவதை உத்தேசித்தும் இன்ப என்பதற்கு நடுவில் பெரிய சுழி போடப்படுகிறது ஓகேங்களா. கீழ்கோடாக இருந்தாலோ இல்லை போடுறதுக்கு வாட்டம் வராமல் வந்தாலோ அந்த இடத்துல நம்ம பெரிய சுழி தான் யூஸ் பண்ணுறோம். ஆரம்பம் இம்பம் ஆரம்பம். கிளம்பு கீழ இம்பு கிளம்பு. குழம்பு கூழ இம்பு குழம்பு. சுவயம்பு இம்பு சுவயம்பு ஓகேங்களா. ஒரு வல்லினத்தை தொடர்ந்து ஒரு மெல்லினம் வந்திருக்கிறதுனால பெரிய சுழி யூஸ் பண்ணுறோம். சுழி பெருசாக இருக்கணும். இம் சுழியை கொண்டு முடிகிற வார்த்தைகளோடு ஆன ஆக சேர்ந்து சுழியை பெரிதாக எழுதப்படும் ஓகேங்களா. இம் சுழியோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த சுழி கூடையே ஆக ஆனன்னு வந்துச்சுன்னா இம் சுழியையே பெருசாக போடணும். அவசரமாக ஓகேங்களா. அவசரம்னா சின்ன சுழி போடுவோம். அவசரம் ப்ளஸ் ஆக ஓகேங்களா. ஆக ஆன கூட இம் சுழி வந்திருக்காங்க, சுழி பெருசாக போடணும். வழக்கமாக பெரிய சுழி. வழக்கமான ஓகேங்களா பெரிய சுழி ஓகேங்களா. இம்மு மட்டும் ஃபைனலாக முடிஞ்சிருந்துச்சுன்னா சின்ன சுழி தான் யூஸ் பண்ணுவோம். இம்மு ப்ளஸ் ஆன இல்லைன்னா ஆக வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இம் சுழியை பெருசாக யூஸ் பண்ணணும். இது ரூலு, இம்பார்ட்டண்டான ரூலு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தியாவசியமான ஓகேங்களா. உங்களுக்கு ரூல் இது வரைக்கும் முக்கியமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ செகண்ட் பேப்பர் இருக்கிறதுனால நீங்கள் ரூலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை. ஓகே, இந்த மேலே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம பயிற்சி 29 பார்க்க போகிறோம். கனிந்து கனிந்து. குனிந்து குனிந்து. நந்தி நந்தி. குஞ்சம் குஞ்சம். குங்கிலியம் ஓகேங்களா. இந்த குங்கிலியம் இந்த வார்த்தைலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா இப்போதைக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. குங்கிலியம் ஈஏ ஓகேங்களா. ஈஏ குங்கிலியம். கூண்டு கூண்டு. விந்தை விந்தை. கலயிங்கம் கலங்கம். காங்கை சுழி மட்டும் பெருசாக போடணும். நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு சுழி உங்களுக்கு சின்னதாக போட்டிருக்கீங்களான்னு பெருசாக போட்டிருக்கீங்களான்னு தெரிகிற அளவுக்கு போட்டுக்கணும். தும்பிக்கை கலங்கம் காங்கை. இம்பி கை ஓகேங்களா. தூக்கு ஊவல் யூஸ் பண்ணுற இம்பி கை தும்பிக்கை. தங்கம் இங்கம் தங்கம். பலியிங்கு
லி இங்கு பளிங்கு. ஓகேங்களா, நம்மளோட இன்னொரு எக்ஸசைஸ் முடியுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.